அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலுக்கு அந்த சைட்வேஸ்லேயே தான் பெரும்பாலான டைமிங் இருந்துச்சு. கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனாலும் க்ளோசிங் இந்த ரேஞ்சிலே தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, பாசிட்டிவ் 77 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடந்துச்சு. அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் 5% ட்ராப்பு. 5% விக்ஸ் ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேயே போயிருந்தாலும் ப்ரீமியத்தில் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. இதை எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. ஏன்னா ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் 5% இறங்கியிருக்கு, மார்க்கெட் பெருசாக ஏறல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் அதிகமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய யூகம். சரிங்களா, மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். 24,525 இந்த ரேஞ்சு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் இன்றைக்கி ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 24,643 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் 24,756 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்தால் 24,900, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,100. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,500 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,380. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் பெரிய ஃபால் இருக்குது. சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக சொல்லியிருந்தோம். 55,723 அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே போக முடியல. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 56,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டை பார்த்துங்க, இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டுருங்களா. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் கீழே கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால் வரும். அந்த ஃபால் இமிடியேட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ போய்கிட்டு இருக்க மார்க்கெட் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லெவல் பட்டுட்டு பவுன்ஸ் ஆகுதுங்களா, இந்த லெவல் திருப்பி பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த லெவல் ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் இந்த லெவலை அப்சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெஃப்டியும் ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 55,728 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா 55,400 இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 55,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,500 தான் சப்போர்ட்டு. இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வந்துடும். இல்லை இந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டை உடைச்சாதான் மார்க்கெட் 56,100 அப்படிங்கிற லெவலை உடைச்சாதான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போதைக்கு இமிடியேட்டான இன்றைக்கி லோவும் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இதெல்லாம் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை இன்ட்ராடேக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். மேஜராக லாங்கான பொசிஷனுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, பொசிஷனலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்ட்ராடே ஸ்கேல்பிங்க்கு மட்டும் இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, தென் சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் நேற்றே அந்த ட்ரெண்ட் லைன் காமிச்சோமா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரியே ட்ரேட் ஆகுதுன்னா எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பட்டுட்டு ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பட்டுட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 81,000 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. நாளைக்கு அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா 80,500 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 81,000, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 81,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா 82,452 அப்படிங்கிற லெவல்
ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. தென் இந்த லெவலில் சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள். இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இதே போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுத்துலேயுமே வந்து கேப் ஃபில்லிங் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ட்ரெண்ட் லைனை சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நம்ம விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த விக்ஸ் வந்து டேயில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து இந்த 11 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட்டில் இருந்துட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, 22 வரைக்கும் போணுச்சு. இந்த ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுது. எப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வருது, திருப்பி பவுன்ஸ் ஆகுது, திருப்பி கரெக்ஷன் வருது, பவுன்ஸ் ஆகுது. திருப்பி இப்போ 2-3 நாளாக லோ வந்திருக்கு. திருப்பி விக்ஸ் ஏறுனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, விக்ஸ் குறையும் போது மார்க்கெட் ஏறணும், விக்ஸ் குறையும் போது மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ஏற மாட்டேங்குது. அப்போ ஏறல அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் விக்ஸ் ஏறும்போது மார்க்கெட் இந்த லெவலில் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும். நெஃப்டி இருக்குல்ல, இந்த நெஃப்டி வந்து விக்ஸ் கம்மியாகும் போது நெஃப்டி வந்து மேலே வந்திருக்கணும், குறையும் போது மேலே வர மாட்டேங்குது. அகைன் நாளைக்கு வந்து விக்ஸ் சூட்டப் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலை வந்து நெஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம இந்த மந்த் வந்து 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம அந்த சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும். ஓரளவுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.